ஃபார்முலா ஒன். எனக்கு ஃபார்முலா ஒன்னா என்னன்னு தெரியாது. F1னா என்ன? F1 வந்து பினாக்கிள் ஆஃப் மோட்டார் ஸ்போர்ட். அப்படின்னா ஏன் அது ஃபார்முலா ஒன்? போடுற காருக்கும் அந்த காருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? அந்த செட் ஆஃப் ஒரு ஃபார்முலாவில் உருவாக்கப்பட்ட ஒரு கார், அந்த காரை வச்சு ஒரு ரேசிங், அதுதான் அந்த ஃபார்முலா ஒன். இப்போ வந்து குளோபலாக பார்த்தா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு நிறைய அமௌண்ட்டை வந்து ஈர்க்குதுன்றாங்க. நீங்களா யாருடா? How do I tell you? ஏன்னா டோன்ட் வரி பி ஹாப்பி. லைக் நம்ம ஊரில் ஐபிஎல் இருக்குது, கிரிக்கெட்டு அது மாதிரி. ஸோ இது வந்து குளோபலாக நடக்கிறப்ப மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்லேருந்து வந்து விளையாடுறாங்களா, இல்லை இது வந்து ஒரு சில ரீஜன்ஸ்லேருந்து மட்டும்தான் வந்து விளையாடுறாங்களா? லைக் யார் வந்து யாருக்கு வந்து எப்படி சொல்கிறது, கேப்பபிள் இல்லை வந்து இவங்களால தான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் இட் அ ஸ்போர்ட் ரிலேட்டட் டு டேலண்ட் ஆர் காஸ்ட் ஆர் போத் இன்க்ளூடட்? இதுன்னு எனக்கு சொல்லு. பிஃபோர் இட் வாஸ் எ ஸ்போர்ட் ரிலேட்டட் டு டேலண்ட். இப்போ வந்து ஃபார்முலா ஒன்ல நம்ம டிரைவராக ஆகணும், ஃபார்முலா ஒன் ரேசராக ஆகணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபைனான்ஸ் இருக்கணும். ஃபைனான்ஸ்னால் நம்ம நினைக்கிற மாதிரி லேக்ஸ் கிடையாது, க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நம்மளால் வந்து 100% சொல்ல முடியாது நம்ம ஃபார்முலா ஒன்ல சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து குளோபல் லெவலில் காம்படிஷன் இருக்குது. மோஸ்ட்லி டாமினேட்டட் பை யூரோப்பியன்ஸ் பர்டிகுலர்லி பிரிட்டிஷ். ஃபார்முலா ஒன் நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணணும், ஏதாவது ஒரு சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் யூகேல சக்சீட் ஆனால் மட்டும்தான் பெரிய பெரிய பிராண்ட்ஸோட கண்ணில் நீங்கள் தெரியுது. சில்வர்ஸ்டோனில் ஓடினா சில்வர்ஸ்டோனில் யூகேல நிறைய ட்ராக் இருக்குது. யூகேல நீங்கள் ஷைன் ஆனால் மட்டும்தான் பெரிய பெரிய பிராண்ட்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ், ஃபெராரி அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கண்ணில் தெரியும். ஏன்னா யூகே மீடியா வந்து ஃபார்முலா ஒன்ல ரொம்ப டீப்லி இன்வால்வ், அதனால அவங்க வந்து ரொம்ப பெருசாக காட்டும். ரொம்ப உக்கிரமா இருப்பேன் யார் ஜெயிச்சாலும். அதனால நீங்கள் யூகேல ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா ஒன் சீட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. இப்போ வந்து இந்த ஸ்போர்ட்டில் வந்து கோலினா வந்து வெஸ்டாப்பன் தான். இப்போ வெஸ்டாப்பன். யார்? ரோஹித் சர்மா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. ரோஹித் சர்மாவா? இதுக்கு மேலே ஒரு டெம்ப்ளேட் போடுவோம். ரோஹித் சர்மானா லூயிஸ் ஹாமில்டன்னா? அதுவும் நானே சொல்கிறேன். சரி, எனக்கு சாம்பியன்ஷிப் 5 சாம்பியன்ஷிப் ரோஹித் சர்மா கிட்ட இருக்கு. அதே மாதிரி லூயிஸ் ஹாமில்டன். இப்போ ஓகே, இப்போ வந்து இவங்க 2 பேரும் தான் கோட் இப்போ இருக்கிறதுல. ஓகே. ஸோ எவ்வளோ? இன்னொரு ஆள் இருக்காரு, பெர்னாண்டோ அலோன்சோன்ட்டு. என்னப்பா? சொல்லுங்க. இன்னொரு ஆள் இருக்காரு கோட்டு, பெர்னாண்டோ அலோன்சோன்ட்டு. பெர்னாண்டோ அலான்சோ. அதான் அது ஒரு ஃபேவரட் டைலாக் கூட ஏதோ சொன்னீங்களே, ஷூமேக்கர். அது அவனுக்கு ஃபேமிலி இருக்கு. பெர்னாண்டோ அலோன்சோ ஏன் வந்து அது என்ன டைலாக்னு சொல்லிருந்தோம். பெர்னாண்டோ அலோன்சோ வந்து ஷூமேக்கரை வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணுவார் ஜப்பான்ல. அது எந்த வருஷம்? 2005ல. ஓகே. 2005ல மைக்கேல் ஷூமேக்கர் வந்து பீக்ல இருக்காரு. அந்த டைம்ல அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து தோக்கடிச்ச ஒரே டிரைவர் பெர்னாண்டோ அலோன்சோ. அவர் எந்த கண்ட்ரி? ஸ்பெயின். இவர் செனா வந்து பிரேசில் இல்லை? செனா இல்லை, ஷூமேக்கர் வந்து ஜெர்மனி. ஓகே. செனா. ஓகே. சாரி நீ கண்டினியூ. அந்த டைம்ல வந்து ஒரு ஓவர்டேக் ஒன்று பண்ணுவார் ஜப்பான்ல. அப்போ கேட்பாங்க ஒரு கார்னர்னு சொன்னாங்க. அது ஒரு கார்னர், ரொம்ப டேஞ்சரஸான கார்னர். அதில் வந்து மைக்கேல் ஷூமேக்கர் வந்து ஸ்லோ பண்ணிடுவார். ஓவர்டேக் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு ஸ்லோ பண்ணிடுவார். அப்போ அவங்க மீடியா வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்லோ பண்ணுவாருன்னு நினச்சிங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்பாங்க பெர்னாண்டோ அலோன்சோ கிட்ட. அப்போ அவர் சொல்லுவார், இந்த மாதிரி அவர் மைக்கேல் ஷூமேக்கருக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அதனால் அவர் கண்டிப்பாக ஸ்லோ பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அது ஏன்னா அந்த அவ்வளோ ஹை ரிஸ்க்கான ஒரு ஓவர்டேக் இது அப்படின்றத அவர் அந்த மீடியா ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். அந்த வருஷம் வந்து அவர் தான் ஜெயிச்சார். ஷூமேக்கர் இன்றைக்கி ஜெயிச்சிருந்தா 9 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்கும். பெர்னாண்டோ அலோன்சோனால தான் வந்து 7 டைம் வேர்ல்டு சாம்பியனாக நிற்கிறார். 7 டைம் வேர்ல்டு சாம்பியன் யார்? ஷூமேக்கர். இல்லை, ஏன்னா அந்த 2 வருஷம் ஜெயிச்சது பெர்னாண்டோ அலோன்சோ. 2006ல ஷூமேக்கர் ரிட்டையர் ஆயிட்டார். விரல விட்டு ஆட்டிட்டாப்ல. ஐயோ சாமி, வேற
ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். அப்பப்போ எனக்கு கூட தம்பி பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அலான்சோ மாதிரி தான் இருக்கும். என் காரில் இல்லை, என் கார் இல்லை, அவர் கார். சரி, எலிவேட் அது அடுத்தது வரும், அடுத்த டாப்பிக்கு வச்சுக்கோம். சரி, ஓகே. இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணது ஏதாவது இருக்குதா இப்போதைக்கு? நம்ம அப்படியே அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மெயினாக வந்து ஃபார்முலா 1 எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, கார் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படி முக்கியம் இல்லை, கார் வந்து கார்னரில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அதுதான் முக்கியம் ஃபார்முலா 1. சரி, மழை பெஞ்சதுன்னா கார்னரில் தண்ணி நிற்கணுமே. தண்ணியில் போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்லை வேணாம். அதுதான் அப்போ வந்து டிரைவரோட ஸ்கில் வரும். மழை பெஞ்சிச்சுன்னா ஃபார்முலா 1 பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா எல்லா காருமே ஈக்குவல் ஆகிடும். ஓகே. அப்போ வந்து எந்த டிரைவர் பெஸ்ட்டுன்ற எந்த டிரைவர் வந்து பெஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா மலையில் வந்து எவனால் வந்து ஜெயிக்க முடியுதோ அவன் தான் உண்மையான ஸ்கில்லு டிரைவர் ஃபார்முலா 1. 1.5 மணி நேரம் டிவி வந்து போட்டு பாஸ் பண்ணி கண்டென்ட் ரைட்டராக இருக்கேன். இது கூட பேசலைன்னா அப்புறம் வேஸ்ட்டு நான். கண்டென்ட் ரைட்டரா நீங்கள்? அது ஒரு கண்டென்ட் ரைட்டர். ஆமாம், ஃபார்முலா 1 கண்டென்ட் ரைட்டராக இருக்கேன். ஆமாம், அவருக்கு தெரியும். அப்புறம் வேற என்ன மிஸ் பண்ணணும்? ஃபாலோ ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ. இல்லை, எங்கள் கம்பெனி பாவம். இது பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லை. இல்லை பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எங்கடா காசு கொடுத்தீங்கன்ற மாதிரி 4 பேர் பார்க்கட்டும். அப்புறம் அதெல்லாம் கரெக்டு தான். ரொம்ப சிம்பிளாக போயிட போகுது. தம்பி நடுவில் ஒரு இது அமைச்சார் பார்த்தீங்களா, காஃபி கொட்டை. இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கேன். காஃபி கொட்டைக்கே டெம்ப்ளேட்டா? எங்க? சரி, வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? எதுவும் மிஸ் பண்ணல. மெயினாக வந்து ஃபார்முலா 1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப கேமரா கான்சியஸ் ஆகுது. இல்லை சொல்கிறேன், சில்ல பேசுங்க. ஃபார்முலா 1 நீங்கள் பார்க்கணும். கேமரா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக போடுவோம், அது பாஸ் பண்ணிடுவோம். வேறு ஒன்று மிஸ் பண்ணேன்னா நீங்கள் இப்போ பார்க்குற மாடர்ன் கார்ஸ் இந்த காரே எடுத்துக்கோங்களேன். என்ன கார் இது? ஸ்கோடா கைலாக். இந்த காரில் இருக்க நிறைய விஷயம் 90ஸ்லேயே வந்து F1ல வந்திருக்கும். 90ஸ்லேயே? ஆமாம், ஏன்னா F1 தான் R&Dயோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். F1ல என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ரோட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் வந்து இந்த ABS எல்லாமே F1ல தான் ஃபஸ்ட்டு வந்தது. ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அப்புறம் ஆக்டிவ் சஸ்பென்ஷன், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஃபார்முலா 1ல ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் நார்மல் கார்ஸில் கொண்டு வருவாங்க. நார்மல் கார்ஸில் அதனால என்ன கொண்டு வந்தாங்க? ஃபார்முலா 1ல யூஸ் பண்ணதை ஜென்ரல் கார்ஸுக்கு அப்படி என்ன ஒன்று கரெக்டு தானே ப்ரோ? இப்போ வந்து ஹைப்ரிட் நம்ம பார்க்குறோம்ல, ஹைப்ரிட் கார்ஸ் இப்போ வந்தது. ஆமாம், ஹைப்ரிடு. நான் இப்போனா ஜென்ரலாக யூஸ் பண்ணியிருக்கிறதுல என்ன அப்படி? ஹைப்ரிட் பவர் ட்ரெயின்ஸ் early 2000ஸ்லேயே F1ல வந்துச்சு. F1ல வந்து F1ல ரொம்ப காஸ்ட்லி, அதனால தான் இவ்வளோ நாள் ஆச்சு. ஆமாம், ஓகே. எப்படின்னா நம்ம பேட்டரியிலேருந்து பவர் எடுக்கிறோம்ல, ஹோண்டா டெக்னாலஜி ஏதோ எதுவும் தெரியல. ஹோண்டாவில் தான் இந்த டெக்னாலஜி இருக்குது, ஹைப்ரிட் இது. அதெல்லாம் ஃபார்முலா 1ல வந்தது தான். ஃபார்முலா 1ல பில்டு நல்லா இருக்கு. ஓகே. இல்லை, நான் யூஸ் பண்ணுற டர்போ எல்லாமே வந்து இப்போதும் டர்போலாம் இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா அப்பயே ஃபார்முலா 1ல யூஸ் 1960ஸ்லேயே வந்துருக்குன்னு இருந்துச்சு. மெர்சிடிஸ்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் 1950ஸ்லேயே அவங்கலாம் வந்து எல்லாமே கொண்டு வந்தாங்க. சரி, உனக்கு பிடிச்ச இன்ஜின் கரண்ட்லி ஏதாவது ஏஷியன் கம்பெனிஸ் வந்து ஃபார்முலா 1ல இருக்கா? ஸ்கோடா எல்லாம் இல்லை, ஒரே ஒரு ஏஷியன் கம்பெனி தான் ஃபார்முலா 1ல இருக்குது, ஹோண்டா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹோண்டா. வாட் அபவுட் டொயோட்டா இருந்தாங்க, ஆனால் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. ஏன்னா ஃபார்முலா 1ல நம்ம கலந்து ஜெயிக்கணும்னா ரொம்ப செலவு பண்ணோம். அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு எந்த டீம் தயாராக இருக்கோ, எந்த பிராண்டு தயாராக இருக்கோ அவங்களால தான் ஃபார்முலா 1ல இந்தியாவில் டீம் போயிருக்கா? இந்தியாவில் வந்து ஒரே ஒரு டீம் போயிருக்கு, ஃபோர்ஸ் இந்தியா அப்படின்ட்டு. அது யாரோடதுன்னா நம்ம விஜய் மல்லையாவோட டீம் அது. ஆமாம், அந்த டீம் தான் இப்போ வந்து ஆஸ்டன் மார்டின்ற பேரில் மாறி இருக்கு. ஆஸ்டன் மார்டின் அந்த டீமை வாங்கிட்டாங்க. ஆமாம், ஆஸ்டன் மார்டின் ஃபோர்ஸ் இந்தியா வாங்கி ஆஸ்டன் மார்டின் பேர் மாற்றிட்டாங்க. ஓ, நைஸ். ஓகே. உங்களுக்கு வந்து எப்போத்துலேருந்து இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்க? காலேஜ் படிக்கும் போது இருந்து F1 பார்க்க ஆரம்பித்தேன். F1 பார்க்க ஆரம்பிக்கல, F1 நியூஸ் படிக்க ஆரம்பித்தேன் 2014-2015லேருந்து.
ஓகே, காலேஜ் முடிச்சு என்ன ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சா? காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆயிருக்கும், ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஆயிருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்க அந்த மாதிரி இல்லை, 10 இயர்ஸ் எங்கே தான் இருக்கு. எங்கே ரொம்ப நன்றி. எங்கே இருக்காருல? ஓகே, சரி ஓகே. ஓ சாரி, மைக்கில் சொல்லிக்கிறேன். ஓ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபோ. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஸ்டே டியூன், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நாளைக்கு நாளைக்கு ஓனர் ஆமாம் ஆமாம் ஆமாம்